ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் மாவு வச்சு 2 விதமான சுவையில் ரொம்பவே அருமையாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த கொழுக்கட்டையை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்குரிய மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு அதை கரைச்சி அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சுத்தமான வெல்லம், அதாவது கல் மண் சேர்க்காத வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட கரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் நல்லா உணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே கரைஞ்சிரும். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியில் மட்டும் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது மாவு பாதி நேரம் இதுலேயே குக்காகி வந்துடும். அதனால் கொழுக்கட்டை செய்கிற ப்ரிப்பரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே கொழுக்கட்டை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம வறுக்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருதில்ல, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதுக்கு அடுத்து போயிடுச்சுன்னா மாவு கருக ஆரம்பிச்சிரும். அது மாதிரி மாவு வறுக்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது கூட வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கலந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மாவோடு சேர்த்து வறுத்தரலாம். எள்ளை நீங்கள் தனியாக வறுத்திங்கன்னா அது லைட்டாக புறுபுறுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சேர்த்து வறுக்கும்போது எள்ளு நல்லா வறுபட்டு வரும். அதே நேரம் வெடிக்காது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு ஒரே இடத்துல தேங்கிறாதபடிக்கு எல்லா பக்கமும் எடுத்து கிளறி விடுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல கிளறலையோ அந்த இடத்துல மட்டும் மாவு தீஞ்சிடும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருகி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா வாசம் அவ்வளவு கமன்னு மணக்குதுங்க. எள்ளு தேங்காய் மாவோடு சேர்ந்து அவ்வளவு சூப்பராக மணமாக இருக்குது. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, லைட்டாக மிதமான சூடில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி வச்சுட்டு இந்த மாவெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெள்ளை தண்ணியை ஒரு சல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலர சரியாக இருக்கும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சுக்கு இருந்ததுனாலும் அதையும் உணுக்கிட்டு சேருங்க. இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வெறும் ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விட்ருங்க. இது கரண்டி வச்சு கிளறும்போது இந்த அளவுக்கு பசைய முடியாது. உங்களுக்கு வெள்ளை தண்ணி பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து விட்டு மாவு பசைஞ்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். நீங்கள் வெல்லம் கரைக்கும் போது ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சு வெல்லம் கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு வந்தாச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பிளேட்லேயே வைக்க வேண்டாம். உடனே மாவு ரெடியானோடனே வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது லைட்டாக மிதமான சூடு இருக்கும்போது நம்ம கொழுக்கட்டை பிழிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சுங்க. அதாவது கை பொறுக்கிற சூடெல்லாம் இருக்குது. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். இந்த டைமில் சைடில் கொஞ்சமாக நெய் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் நெய் வச்சுட்டு அதை கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா விரல் வச்சு லைட்டாக அமுத்துனிங்கன்னா ஈஸியாக பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளவு அழகாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க கொழுக்கட்டை வெந்து முடித்தோடனே. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு செஞ்சிங்கன்னா நெய்யோட வாசமும் கொழுக்கட்டையில் இருக்கும். நல்ல வாசமாக மணமாக இருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே பொடியாக அரிஞ்ச கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன். இதுவும் நான் 1 கப் மாவில் தான் செய்திருக்கிறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க.
நட்ஸ் ஐட்டம் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது அரிசி மாவு 1 கப்னா 2 டம்ளர் அளவு தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் அது சேர்க்குற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு மெஷரிங்கில் சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து கலரிடலாம். ஒரு சில நேரம் மாவோட குவான்டிட்டியை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மாவு தனியாக வறுத்த மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு கிளறிக்கோங்க, சரியாக இருக்கும். இல்லை தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிடுங்க. மாவு பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும், ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாவையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக அமுத்துனிங்கன்னா ஈஸியான பிடி கொழுக்கட்டை ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். நான் மீதம் இருக்கிற மாவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செய்து வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரியும் செய்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி கடாயில் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் வேக வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் வேக வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டிங்கில் வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற பிளேட் இருந்ததுன்னா அதுலேயும் கூட நீங்கள் தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க. அதாவது கார கொழுக்கட்டை தனியாகவும் வெள்ளை கொழுக்கட்டை தனியாகவும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கனாலே கரெக்டாக வெந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம வெள்ளத்தையும் சூடாக தான் ஊற்றிருக்கிறோம், சுடு தண்ணி ஊற்றி தான் மாவு பசைஞ்சிருக்கிறோம். மாவை வேற வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதுலேயே 3/4 அளவு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ மீதம் இருக்கிற ஸ்டேஜுக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டையில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதே பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்பூனில் குத்தியே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி அடியில் இருக்கிற கார கொழுக்கட்டையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் துளி கூட ஒட்டவே இல்லை. பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்து பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வருங்க, நல்லா பஞ்சு மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் காஞ்சு போகாது. இதே மெத்தட்லேயே நீங்களும் இந்த கொழுக்கட்டையை பிடி கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.